வணக்கம். உங்கள் தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் முகவை தங்கம். குடிநீர் கிடைக்காமல் அவதிப்படும் அருந்ததியர் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பிள்ளையார்குளம் கிராமத்தில் உள்ள அருந்ததியர் தெருவில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீர் குழாய்களில் அந்த வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்களின் துணையுடன் ஆங்காங்கே துளையிட்டு குடிநீர் திருடப்பட்டு தோட்டங்கள் மற்றும் அவர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு முறைகேடாக குடிநீரை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பகுதி பொதுமக்கள். சார், நாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது நாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா பிள்ளையார்குளம் ஊராட்சியில அருந்தியர் காலனியில பகுதியில் நாங்க வசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 குடும்பம் இருக்கிறோம். தண்ணிக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள போய் தண்ணி வண்டி எடுத்துட்டு போயிருந்து தண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு பானை 10 ரூபாய்க்கு குடி தண்ணி வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு வசதி இல்லாம தண்ணிக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். அதுலயும் தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு கிணறு இல்ல, அடிக்குடாய் எதுவுமே கிடையாது. இடையில வர்ற வழியில ஏதாவது மறைச்சுக்கிட்டு அவங்க தேவைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தண்ணி நல்லா வந்துச்சு, இப்ப தண்ணியே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். முறைகேடான சிலரின் குடிநீர் திருட்டு செயல்களால் குடிநீரை ஒரு குடம் 10 ரூபாய் விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் நிலையில் உள்ளதாகவும் அன்றாடம் கூலி தொழில் செய்து பிழைப்பு நடத்தும் தாங்கள் இதனால் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனையுடன் கூறுகின்றனர். இத்தனைக்கும் மேலாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணி செய்யும் ஒப்பந்த பணியாளர்கள் சிலர் பல ஆயிரக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனியார்கள் பயன்பெறும் விதமாக தோட்டங்கள் மற்றும் அவர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்காக குடிநீர் குழாய்களை சேதப்படுத்தி குடிநீரை பயன்படுத்துவதை கண்டுகொள்ளாமல் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஐயா, நான் பிள்ளையார்குளம் காலையிலிருந்து பேசுகிறேன். ஐயா, கலெக்டர் ஐயாவுக்கு கோடி புண்ணியமாக போகுது. எங்களுக்கு இது வரைக்கும் நல்லா தண்ணி வந்திருக்கு. தண்ணி இப்போ ஒரு மாதமா எங்களுக்கு தண்ணியே வரலங்க ஐயா. குடிக்கிறது கூட ரொம்ப ஒரு தர்மமான சங்கடமான சூழ்நிலை இருக்கோம். ஊருக்குள்ள தண்ணி வரமாட்டேங்குது. ஊருக்குள்ள இருந்தா நாங்கள் தள்ளி வண்டியிலிருந்து தள்ளிட்டு போய் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆளு ஆணு பொண்ணு அத்தனையும் ஊருக்குள்ள இருந்து ஐயா தண்ணியை தள்ளிட்டு வர்றோம். அதனால எங்களுக்கு சுத்தமா அறவே தண்ணியே இல்லை. நாங்க குடிக்கிறதுக்கு என்னதான் இனிமே பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கூட நாங்க இந்த வெறும் தண்ணியை போய் சாடியில போய் தான் அங்க பிள்ளை அங்க தண்ணியை அள்ளிட்டு போகுதுங்க ஐயா. அதனால மாவட்ட ஆட்சியர் எங்க ஐயா எங்களுக்கு நல்ல ஒரு கவனம் செலுத்தி பிள்ளையார்குளம் காலனிங்க ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா பிள்ளையார்குளம் காலனிங்க ஐயா. அந்த காலனியில சுத்தமா அறவே தண்ணி இல்லை. எங்களால மாவட்ட ஆட்சியர் ஐயாவுக்கு இந்த இதுல எங்களுக்கு கவனம் செலுத்தி ஒரு குடி தண்ணி எங்களுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் பாருங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் தடையின்றி கிடைத்த குடிநீர் தற்போது தடைப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் அருந்ததியர் தெரு பொதுமக்கள் தங்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுத்து தங்களின் தாகத்தை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். குடிநீருக்காக பள்ளி குழந்தைகள் முதல் பல்லுபோன முதியவர் வரை 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு அலையும் அவலத்தை தடுக்க துரிதமான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் எனவும் தங்களின் வாழ்வாதாரத்துக்கான தேவைகளை நிறைவேற்றித்தர மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து கனிவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். போக்குவரத்து வசதியில்லாத கிராமத்திலிருந்து அருகில் உள்ள நகரங்களுக்கு சென்று கல்வி கற்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் பிள்ளையார்குளம் அருந்ததியர் தெருவில் வசிக்கும் பொதுமக்கள். வணக்கம் ஐயா, கலெக்டர் ஐயா. எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி இல்ல, பிள்ளை குட்டியெல்லாம் கஷ்டப்படுறோம். குளிக்க வைக்க வசதி இல்லாம இருக்கான், எந்த இதுக்கும் இல்லாம இருக்கான். காட்டுல சுடுகாட்டுல கிடந்த மாதிரி காட்டுல கிடக்கான், எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு தண்ணி உதவி பண்ணுங்க. எங்களுக்கு தண்ணி வரணும், தண்ணி உதவி பண்ணணும். நாங்க தண்ணி இல்லைன்னு எங்க பிள்ளை குட்டில ரொம்ப மயங்கிருது.
வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாம கிடக்கும். 10 ரூபாய்க்கு பானை வாங்குறோம், எங்களுக்கு உழைப்பும் இல்ல. தண்ணி வாங்கி நாங்க அதை யூஸ் பண்ண என்ன, நீங்க அதை எங்களுக்கு ஒரு கவனம் செலுத்தி எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு தண்ணியை வர வைங்க சார். எங்களுக்கு தண்ணி நல்லா வந்துக்கிற தண்ணி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நாங்க தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க காட்டுல அனாந்திர காட்டுல அடக்க நீங்க வந்து கூட எங்களை பாருங்க, எப்படி மக்கள் கிடக்காங்கன்னு பாருங்க. ஏற்கனவே தண்ணி வந்ததா? தண்ணி ஏற்கனவே நல்லா தண்ணி வந்ததா, இப்ப யூஸ் பண்றாங்க. தண்ணி எங்க யூஸ் பண்றாங்க, எங்களுக்கு இப்ப தண்ணி வரல. எங்க பிள்ளை குட்டியெல்லாம் தண்ணி தள்ளி 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 நெஞ்சு வலிக்குதுங்க. பச்சை பிள்ளைய கூட மயங்குது. ஸ்கூலுக்கு போறவங்களே துணிமணி தப்ப முடியல. ஒரு பாட்டுல தண்ணி கொண்டு போக முடியல. வாட்டுல சின்ன பிள்ளைய குடிக்க தண்ணி கொண்டு போக முடியல. உப்பு தண்ணியில குடிச்சு சில பிள்ளைங்க வகுத்தால ஓடிருச்சு. மாவட்ட கலெக்டர் ஐயா உங்களை வணக்கம் கும்பிடுறேன். மக்களை காப்பாத்தணும், நீங்க தான் காப்பாத்தணும். தொடர்ந்து நிகழ்வுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Yeah.